பல வேளைகளிலே கடவுள் நமக்கு செய்கிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வதை விட நாம் கடவுளுக்கு அதிகமாக செய்வதாக எண்ணி நாம் பல காரியங்களிலே கோட்டை விட வாய்ப்பு உண்டு. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது கடவுள் நமக்கென்று சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம் அதை காட்டிலும் நாம் கடவுளுக்கு அதிகமாக செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையிலே நாம் சில காரியங்களை செய்து நாம் பல காரியங்களை இழக்க அல்லது அது ஒரு சரியான ஒரு முடிவை நோக்கி செல்லாதபடி தவறான டிசிஷனுக்கு செல்ல வாய்ப்பு உண்டு. அப்படிப்பட்ட சில காரியங்களை நாம் பார்க்க இருக்கு. முதலாவது அன்பு. இன்னைக்கு நாம் அன்பு காட்டுகிறோம், கடவுளிடத்திலே அன்பு காட்டுகிறோம் அல்லது மனிதர்களிடத்திலே அன்பு காட்டுகிறோம் என்று சொல்லி நாம் சில காரியங்களை எல்லாம் செய்ய வாய்ப்பு உண்டு. ஆனால் முதலாவது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நாம் அன்பு காட்டுவதற்கு முன்பதாக நாம் கடவுளிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் கடவுளிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொண்டால் மட்டுமே நாம் காட்டுகிற அன்பு, நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற அன்பு அது ஒரு சரியானதாக இருக்கும். இல்லாவிட்டால் நாம் பல வேளைகளிலே அன்பு காட்டுகிறோம் என்று எண்ணிக்கொண்டே நாம் அன்பை குறித்து ஒரு தவறான எண்ணத்திற்குள்ளாக நாம் செல்ல வாய்ப்பு உண்டு. உதாரணமாக தாவீது இருக்கிறார். தாவீது அரசனாக இருக்கிறார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர். அப்படிப்பட்ட நபர் ஒரு தவறு செய்கிறார். அது தவறு அல்ல, பெரும் குற்றம். அடுத்தவனுடைய மனைவி எடுத்துக்கொண்டு அது மாட்டிக்கொள்ளக்கூடாது, அது பிரச்சனையாகிவிட்டது, நம் கைகளாக பிடிபட்டு விடுவோம் என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்ற உடனடியாக தந்திரமாக அவளது கணவனை கொல்வதற்கு ஏற்பாடு செய்கிறார். அங்கு கொன்று விடுகிறான். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் செய்கிறான். அப்போ நாம் ஒரு அன்பு, நாம் புரிந்து வைத்திருக்கிறபடி அன்பு காட்டுகிறோம் என்று சொன்னால் நாம் எப்படி இருப்போம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய இந்த செயலுக்கு எதிராக நம்முடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமானதாக இருக்கு. எதிர்வினை தவறு அல்ல, அதே வேளையிலே அந்த இடத்துல கொஞ்சம் கூட நம்ம கருணை காட்ட மாட்டோம், அப்படித்தானே? ஆனால் கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று பாருங்கள். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட துரோகத்தை, அதாவது தாவீது செய்தது துரோகம். அதாவது ஒரு யுத்தத்திலே போரிட வேண்டும் என்றால் ஒரு வீரர்கள் சண்டையிட வேண்டும் என்றால் நேருக்கு நேர் சண்டையிடுவது அது ஒரு வீரம் என்று சொல்வார்கள். ஆனால் தாவீது உரியாவை கொல்வதற்காக அவனோடு நேருக்கு நேர் கூட சண்டையிட்டு அவனை கொல்லவில்லை. மாறாக அவனை கொல்வதற்கு சூழ்ச்சி செய்கிறான். அதற்காக அந்த சூழ்ச்சியை நிறைவேற்றுவதற்காக கடிதத்தை எழுதி அவன் கையிலேயே கொடுத்து விடுகிறான். அந்த அடிப்படையிலே அங்கே போருக்கு செல்லும் போது அங்கே போர் நடத்துகிறவன் மேன் தளபதி அப்போ யோவாப் அவனிடத்திலே சொல்லுகிறான் அந்த கடிதத்தின் வழியாக, இவனை போர் எங்கே அதிகமாக ரொம்ப ஆபத்தான பகுதி அதிலே ஃப்ரண்ட்ல இவனை நிப்பாட்டு. அப்போ இவன் எப்படியாவது அந்த போர்ல இவன் சாகத்தக்க விதத்திலே இவனை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி கடிதத்தை எழுதி இவன் கையிலேயே கொடுத்து அனுப்புகிறான். எந்த அளவுக்கு ஒரு சூழ்ச்சி, தந்திரம் பாருங்க. அப்போ அந்த தந்திரத்துக்கு பலியான ஒரு அப்பாவிதான் இந்த உரியா. கடவுள் இந்த பாதிக்கப்பட்ட உரியாவின் மீது அன்பாக இருக்கிறார். ஆகவே தான் நாத்தான் அந்த செயலை யாரும் கண்டுபிடிக்க முடியாது, ஆதாரம் இல்லை. தாவீது செய்த செயலுக்கு இப்போது ஆதாரம் இருக்கிறதா? இல்லை.
இல்ல அவன் தாவீது ஒரு குற்றச்செயல் செய்கிறான். அது இப்பொழுது கண்டுபிடிக்க கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. என்னது, அவளு தாவீது செய்த குற்றத்தின் விளைவாக பத்சேபாளுக்கு ஒரு கரு உற்பத்தியாகிறது. இப்போது உரியா அங்க இல்லை, ஊர்லே இல்லை. அவன் மாத கணக்கிலே போர்ல இருக்கிறான். இப்போது அவன் திரும்பி வரும்போது இவள் கர்ப்பமாக இருக்கிறான் என்று சொல்லி வரும்போது அவன் முதலாவது பத்சேபாளை கேள்வி கேட்பான். இது எப்படி சாத்தியமாயிற்று? நான் ஊர்ல இல்லை, அப்போ நீ யாரிடத்தில் தவறாக நடந்து கொண்டாய் கேட்கும் போது அவள் வேறு வழி இல்லை, சொல்ல வேண்டி வரும், தாவீது தான் இப்படி பண்ணான் என்று சொல்லி. அப்போ தாவீது கையும் களவுமாக பிடிபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆகவே முதலாவது அவன் செய்கிற தந்திரம், நீ போர்ல இருக்கிறாய், நீ போர் எல்லாம் செய்ய வேண்டாம், இங்க வா, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொல்லி அவனை முதலாவது வீட்டுக்கு அனுப்புகிறார். வீட்டுக்கு அனுப்பி உன்னுடைய மனைவியோட சந்தோஷமாக இரு என்று சொல்லிக்கிறார். அப்போ அவன் கேட்கவில்லை. அவன் எப்படிப்பட்ட நல்லவன் பாருங்கள். நான் எப்படி வீட்டுக்கு போய் நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிறது? நாடு யுத்தத்து ஆபத்துல இருக்கிறது. நாட்டுக்காக எவ்வளவு மக்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்து அங்கே போரிட்டு கொண்டிருக்கும் போது நான் இங்க போய் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று சொல்லி தாவீதுக்கு எதிர்கேள்வி கேட்கிறான். அவனை என்னது, முதலாவது போதைக்குள்ளாக்குகிறான். மதுபானம் எல்லாம் ஊற்றி கொடுத்து போதைக்குள்ளாக்குகிறான். அப்படிப்பட்ட போதையிலும் அவன் என்ன எப்படி யோசிக்கிறான்? நான் இப்பொழுது இந்த சூழ்நிலையிலே நாடு ஆபத்தில் இருந்த போர்ல இருக்கிற போது அங்கே ஏகப்பட்ட பேர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லி தாவீதிடத்தில் அந்த போதையில கூட கேள்வி கேட்கிறான். ஆகவே அவன் வீட்டுக்கு போகவில்லை. அப்போ தாவீதுடைய திட்டம் அங்கே தோற்று போகிறது. ஆகவே அவன் என்ன செய்கிறான்? மறுபடியும் இது வேறு வழி இல்லை, இப்படி இருந்தால் அது நாம் மாட்டி விடுவோம் என்று சொல்லி வேறு வழி இல்லாம அவனை சூழ்ச்சி செய்து கொன்று விடுகிறான். அப்போ இந்த செயலை யாருமே காணவில்லை. ஒரு மனிதருக்கும் தெரியாது. இப்போது தெரிந்த 2 பேர் தாவீதும் பத்சேபாளும் மட்டும்தான். மீதி தெரியவதற்கு வாய்ப்புள்ள ஒரு நபர் உரியா, அவனையும் கொன்று விட்டான். ஆனால் கடவுள் அதை பார்த்து கொண்டிருந்தான். அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு நியாயம் கிடைக்கத்தக்க விதமாக அவன் செய்த அந்த தவறை ஆண்டவர் நாத்தான் மூலமாக வெளிக்கொண்டு வருகிறார். அப்போ கடவுள் நாத்தான் மீது இங்கே அன்பாக இருக்கிறார். அதே வேளையிலே அதே கடவுள் தான் தாவீது அந்த குற்றச்செயலை செய்த தாவீது மீது அன்பாக இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள். பாதிக்கப்பட்ட விக்டிம் யாரு? நாத்தான். அந்த நாத்தான் மீதும் கடவுளுக்கு அன்பு இருக்கிறது. அந்த பாதிப்பை உண்டாக்குன தாவீது, அவன் மீதும் அன்பு இருக்கிறது. அப்போ இது கடவுளுடைய அன்பு இப்படியாக இருக்கிறது. ஆனா இந்த அன்பை நாம் என்ன செய்ய முடிவதில்லை, பல வேளைகளில் விளங்கிக் கொள்ள முடிவதில்லை. அப்போ அது எப்படி தாவீதின் மீது அன்பு இருக்கிறது, அன்பு காட்ட முடியும்? அவன் எவ்வளவு பெரிய துரோக செயலை செய்தவன் என்று ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்கலாம். அப்போ அதுதான் ஒரு கடவுளுடைய அன்பு. அப்ப அதற்காக கடவுள் அன்பு காட்டுகிறார், தாவீதின் மீது அன்பு காட்டுகிறார் என்கிறதற்காக கடவுள் நீதி தவறி விட்டாரா என்று கேட்டால் இல்லை. நாத்தான் இந்த உரியாவுக்கு அவன் செய்த, தாவீது செய்த அநீதி, அந்த அநீதி ஆண்டவர் மூடி மறைத்தாரா? இல்லை, அது வேறு. ஆனால் ஆண்டவர் அன்பு காட்டுகிறார். யார் மீது? பாதிக்கப்பட்டவன் மீதும் ஆண்டவர் அன்பு காட்டுகிறார். பாதிப்பை ஏற்படுத்தினவன் மீதும் ஆண்டவர் அன்பு காட்டுகிறார். இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், அறிவுக்கு எட்டாத தேவனுடைய அன்பு என்று சொல்லி. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அறிவுக்கு எட்டாத அன்பை, அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. அப்போ முதலாவது நான் அன்பு காட்டுகிறேன் கொஞ்சம் நிறுத்தி விடுங்க. நான் எல்லா இடத்திலும் அன்பு காட்டுவதற்கு முன்பதாக முதலாவது கடவுளுடைய அன்பை நான் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நான் அன்பை குறித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வரையறை வைத்திருப்பேன், அந்த அளவுக்குள்ளாகத்தான் இருப்பேன். அதை கடந்து அன்பு காட்ட முடியாது. இங்கே ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும் போது, ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லும் போது,
அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறவராக இருக்கிறார். கெட்டவர்கள் மீதும் ஆண்டவர் அன்பு காட்டுகிறார். அவர்களுக்கும் என்னது, ஆண்டவர் மழையை கொடுக்கிறார். நமக்கு கிடைக்கிற எல்லா காரியங்களையும் கெட்டவர்களுக்கும் கொடுக்கிறார். அதுதான் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை யூதாஸ் காட்டி கொடுக்க வருகிறார். ஆண்டவருக்கு அது முன்பதாகவே தெரியும். ஆண்டவர் சொல்லும் போது உங்களுக்குள்ளே ஒருத்தன் பிசாசாகவே இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்டவன் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்காக, எதற்காக, கொலை செய்யும்படியாக காட்டி கொடுக்க வருகிறார். அப்படி வருகின்ற சூழ்நிலையிலே கூட இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனே என்று சொல்லி கூப்பிடுகிறார். அப்போ இதுதான் கடவுளுடைய அன்பாக இருக்கிறது. அப்போ இந்த அன்பை நாம் பல வேளைகளில் இந்த அன்பை, கடவுளுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்வது, அல்லது கடவுள் அன்பு காட்டுகிறார், அந்த அன்பை அவர்களை பெற்றுக்கொள்ளாமல் அல்லது அனுபவிக்காமல் இருக்க வாய்ப்பு உண்டு. அந்த அன்பை முழுமையாக நாம் அனுபவிக்காவிட்டால், நாம் எவ்வளவு அன்பு காட்டினாலும் அதிலே ஒரு குறைவு இருந்து கொண்டுதான் இருக்கும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த அன்பினுடைய எல்லை, நீளம் அகலம் ஆழம் உயரம், இது எல்லாமே ஒரு எல்லை. அது எல்லை இல்லாதது என்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். எல்லை இல்லாத அன்பு, அதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை தான் ஆண்டவர் சிலுவையிலே வெளிப்படுத்தினார். அப்ப கடவுள் என் மீது காட்டுகிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்றால், நாம் பல வேளைகளில் எப்படி நினைக்க வாய்ப்புண்டு, நம்மை ஒரு உரியா என்கின்ற ஸ்தானத்தில் வைத்துக்கொண்டு, நான் பாதிக்கப்பட்டவன், ஆகையால் கடவுள் என் மீது அன்பு காட்டுகிறார். நான் பாதிக்கப்பட்டவன், ஆகையால் கடவுள் என் மீது அன்பு காட்டுகிறார். அப்போ நானும் எனது பாதிக்கப்பட்டவர்கள் மீது அன்பு காட்ட என்னது, ஒரு நானும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது எல்லாம் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைக்கலாம். அது எளிது, அப்படி திங்க் பண்ணுவது எளிது. ஆனால் நான் பாதிக்கப்பட்டவன் அல்ல, நான் பாதிப்பை உண்டாக்குனவன். நானே ஒரு தாவீது, நானே ஒரு பெரிய குற்றச்செயலில் இருந்தவன். அப்படிப்பட்ட என் மீது கடவுள் அன்பு காட்டுகிறார் என்கிறதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக ஒரு விஷயமாக இருக்கு. வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு பிரியமோ. துன்மார்க்கன் என்றால் ரொம்ப மோசமான கெட்டவன். அவன், அப்படிப்பட்ட கெட்டவன் சாகிறது எனக்கு பிரியமா, அல்லது அவன் நரகத்துக்கு போகிறது எனக்கு பிரியமா என்று சொல்லி ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். இல்லை, அவன், அப்படிப்பட்டவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். ஆகவே ஆண்டவர் இங்கே தாவீதுக்கு பாதிப்பை உண்டாக்குன தாவீது, அவனுக்கு என்ன செய்கிறார்? ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார், ஒரு தண்டனை கொடுக்கிறார். இது எல்லாம் இதெல்லாம் என்ன, தாவீதின் மீது ஆண்டவர் அன்பு இல்லை என்று நாம் புரிந்து கொள்வதற்காக அல்ல. ஆண்டவர் அவன் மீதும் அன்பாக இருக்கிறார். யார்? பாதிப்பை ஏற்படுத்தினவன், பாதிக்கப்பட்டவன் அல்ல, பாதிப்பை ஏற்படுத்தினவன். பாதிப்பை ஏற்படுத்தினவன் மீதும் ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அப்போ இந்த உண்மையை நாம் புரிந்து கொண்டோ என்றால் மட்டுமே, அல்லது இந்த அளவிற்கு கடவுளுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே நாம் அன்பு காட்ட தக்க விதத்தில், நாம் மற்ற அன்பு காட்டக்கூடிய இடத்திற்கே வருகிறோம் என்று அர்த்தம். நாம் இல்லாவிட்டால் கடவுளிடத்திலிருந்து அந்த கடவுளுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள, அல்லது அந்த அன்பை உணர்ந்து கொள்ளாவிட்டால், அதாவது அதுதான் இங்கே பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவனுடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இது இன்னதென்று உணர்ந்து, அது உணர வேண்டிய அவசியமா இருக்கு. அந்த முதலாவது கடவுளிடத்திலிருந்து நாம் அந்த அன்பை பெற்றுக்கொள்ளாமல் நாம் அன்பு காட்டினால் அந்த அன்பு குறைவுள்ளதே. எப்படி என்று சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொன்னார்.
லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே காணப்படுது. லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கதை சொல்லுகிறார். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அதிலே இளையவன் தகப்பனிடத்திலே போய் என்னுடைய ஆஸ்தியை எனக்குரிய பாகத்தை பிரித்து தர வேண்டும் என்று சொல்லி சண்டை போட்டு அந்த பகுதியை வாங்கி கொண்டு அதை தன் நண்பர்களோடு சேர்ந்து உல்லாசமாக இருக்கிறான். அதன் பிறகு எல்லாம் அந்த கொண்டு போன அந்த ஆஸ்தி எல்லாம் செலவழிந்து தீர்ந்து விட்டது. இப்போது ஒரு கட்டத்தில் அவனுக்கு புத்தி தெளிந்து நான் அப்பாவோடு கூட இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை இருக்குமா என்று சொல்லி இனி நான் போவேன், அங்கே போய் நான் கூலிக்காரனாக இருந்தாலும் பரவாயில்லை, நான் போவேன் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்து அங்கே வருகிறான். வரும்போது தூரத்திலே பார்க்கிற அப்பா அந்த மகனை, யாரை, தகப்பனுடைய சொத்தை வலுக்கட்டாயமாக கேட்டு வாங்கி கொண்டு போனவன், அதை செலவழித்து தீர்த்தம் போட்டவன், இப்போது அவனுடைய அந்த இளைய மகனுடைய சொத்து அந்த பாகம் பிரித்து கொடுக்கப்பட்டு அந்த செட்டில் பண்ணி முடிந்து விட்டது. அவன் இப்போது திரும்பி வருகிறான். இப்போது அவனுக்குரியதை ஏற்கனவே செட்டில் பண்ணி முடித்தாகி விட்டது. ஆனாலும் அந்த அப்பா அவன் மீது அன்பாக இருக்கிறார். யார் துரோகம் செய்து அப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் ஓடிப்போனவன். அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான். அவனோடு அந்த அண்ணனோடு அப்பாவோடு குடும்பமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை விட்டு ஓடி போனவன் இப்போது அவன் திரும்பி வருகிறான். இப்போ அந்த நாம என்ன நினைப்போம்? நாம இருந்தால் எப்படி நடந்து கொள்ளும் சிந்தித்து பாருங்க. ஆனால் அந்த அப்பா அவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொண்டது, ஐயோ இவன் வந்தது எவ்வளவு சந்தோஷம் என்று சொல்லி விருந்தே வைக்கிறான். இது ஒரு அப்பாவுடைய அன்பாக இருக்கிறது. அதே நேரத்திலே இவ்வளவு நாட்கள் அப்பாவோடு கூட இருந்த அந்த மூத்த மகன் என்ன நினைக்கிறான் பாருங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். உம்முடைய சகோதரன் வந்தார் என்று சொல்லி அந்த செய்தியை அவனுக்கு அறிவிக்கிறார்கள். அதனால் அப்பா கண்டை எல்லாம் அடிப்பித்தார் என்று சொல்லி 28லே, அப்பொழுது அந்த மூத்த மகன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். பாருங்கள், அப்பா வைத்த அந்த விருந்திலே கலந்து கொள்வதற்கு அவனுக்கு மனமே கிடையாது. அது எப்படி? இவ்வளவு நாட்கள் நான் அப்பாவோடு கூட இருக்கிறேன், எனக்காக இந்த அப்பா ஒரு பண்டிகை கொண்டாடவில்லை அல்லது இந்த விருந்து ஏற்பாடெல்லாம் நடத்தவில்லை. ஆனால் ஒரு துரோகம் செய்து கொண்டு போனவன் திரும்பி வருகிறான், இதற்கு ஒரு விருந்தா? அப்போ இந்த அப்பாவுக்கு யார் மீது அவ்வளவு பாசம்? என் மீது பாசமே கிடையாது, இந்த அப்பாவுக்கு என் மீது அன்பு கிடையாது என்கின்ற ஒரு முடிவுக்கு வருகிறான். ஆகவே என்னால் இந்த விருந்திலே கலந்து கொள்ள முடியாது என்கின்ற ஒரு டிசிஷனை எடுக்கிறான். அப்போ அவன் அந்த தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. தகப்பனுக்கு தன்னோடு கூட இருக்கிற பிள்ளையின் மீதும் பாசம் இருக்கிறது, தேவடையில் துரோகம் செய்த பிள்ளைகள் மீதும் பாசம் இருக்கிறது. ஆனால் இதை சிலரால் ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை. காரணம், இந்த மூத்த மகன் என்ன நினை, நான் எப்பொழுது எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி அவன் நினைத்திருப்பான். பாருங்கள், 29ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், தகப்பனுக்கு பிரயோஜனமாக இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாது இருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இத்தனை வருஷம் நான் உமக்கு ஊழியம் செய்து, அதாவது உமக்கு என்னது, நீ சொல்ற எல்லா வேலைகளையும் செய்து ஒரு காலம் உன்னுடைய கற்பனைகளை எல்லாம் மீறாமல் இருந்தும் எனக்கு என்னது, நான் ஃப்ரெண்ட்ஸோட போய் நீ சந்தோஷமா இருப்பா, இந்த ஆட்டுக்குட்டியை எல்லாம் கொண்டு போ, நீ ஜாலியா இரு அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஒரு ஆட்டுக்குட்டியை கூட கொடுக்கல. ஆனா வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட, உம்முடைய சொத்துக்களை எல்லாம் அழித்து பாதியை அழித்து போட்டு விட்ட அவன் இப்போ வந்திருக்கிறான், இவனுக்காக கொளுத்த கண்டை அடிப்பித்தீரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். அப்போ இவன் இவ்வளவு நாட்கள் என்ன நினைத்திருக்கிறான், நான் என் அப்பாவிடத்திலே அன்பு காட்டுகிறேன் என்கிறதைத்தான், நான் என்னுடைய அன்புதான் உயர்ந்தது. பாருங்கள், நான்
இத்தனை வருஷ காலமா நான் உமக்கு ஊழியம் செய்திருக்கிறேன், ஒரு காலம் உடைய கற்பனையை மீறினதே கிடையாது, எவ்வளவு அன்பு காட்டி இருக்கிறேன் பாருங்கள். ஆனா என்னுடைய அன்புக்கு ஈடாக, அதாவது என்னுடைய அன்புக்கு பலனாக நீர் என்னிடத்திலே காண்பித்த அன்பு குறைவு, என்னுடைய அன்புதான் பெரிது. காரணம், இத்தனை வருஷம் நான் உனக்கு சேவை செய்திருக்கிறேன், நீர் சொன்ன வேலையெல்லாம் செய்திருக்கிறேன், உடைய கட்டளைகள் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறேன். அப்போ எவ்வளவு பெரிய அன்பு நான் உம்மிடத்திலே காட்டியிருக்கிறேன், என்னுடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆனால் உம்முடைய அன்பு குறைவு. காரணம், எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரவில்லை, அவனுக்கு கொடுக்கிறேன். அப்போ உம்முடைய அன்பு ஒன்றுகள் குறைவு அல்லது பட்சபாதம் உள்ளது என்கிறதாக இந்த மூத்த மகன் நினைக்கிறான். இன்றைக்கும் அநேக மக்கள் அப்படி நினைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் எப்பொழுதுமே நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலே பார்க்கிறதுனால் ஏற்படுகிற பிரச்சனை. நாம் எப்பொழுது இந்த இடத்திலிருந்து மேலே சென்று அந்த கடவுள் அந்த இடத்திலிருந்து பார்க்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து பார்க்கும்போது கடவுளுக்கு எல்லாருமே வேண்டும், கடவுள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்கின்ற அந்த உண்மை புரியும். இவன் இவ்வளவு நாட்கள் அப்பாவோடு கூட இருந்தாலும் அவனுடைய எண்ணம் என்னவாக இருந்திருக்கிறது? நான் தான் அப்பாவிடத்துல ரொம்ப அன்பாக இருக்கிறேன், நான் தான் அப்பாவிடத்துல அன்பாக இருக்கிறேன் என்கிறதான் அவனுடைய எண்ணமே தவிர அப்பா எவ்வளவு என் மீது அன்பாக இருக்கிறார் என்கிறதை அவன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் அவன் பேசியிருக்கிறான். ஆகவேதான் நீங்க தகப்பன் சொல்லுகிறான் பாருங்கள். அதற்கு தகவன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உனக்குரியது, உன்னுடையதாக இருக்கிறது. அப்போ அவன் அந்த மூத்த மகன் ஒன்றை புரிந்து கொள்ள, பாத்தீங்களா, நீ எப்போதும் என்னோடு கூட இருக்கிறாய், நானே உன் கூட இருக்கிறேன். ஆனா நான் உங்களோடு கூட இருக்கிறதை அதை நீ பெரியதளவில் நீ வேல்யூ பண்ணவில்லை. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிறதை நீ அதை ஒரு அன்பாக பார்க்கவில்லை. ஏதோ ஒரு ஆட்டுக்குட்டி அடிப்பித்ததுதான் உனக்கு அதான் அன்பின் செயல் என்பதாக உனக்கு தெரிகிறது. அல்ல, நான் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கேன், எனக்குள்ளது எல்லாமே உனக்குரியதுதான். அப்போ கடவுளுடைய அன்பை நாம் பல வேளைகளை விளங்கிக் கொள்வது இல்லை. சில மனிதர்கள் சில பாடல் கூட எழுதுவார்கள். இந்த மாதிரி பாடல்கள் கூட சிலரை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக அல்லது கடவுள் என்னை காட்டிலும் அவர்களிடத்தில் அன்பாக இருக்கிறார் என்கிறதாக எண்ணம் வைத்து விடும். ஒரு ஜான் ஜபராஜ் எழுதின ஒரு பாடல் உண்டு. என்ன அது கிருபை பற்றி தான் ஒரு பாடல் எழுதியிருப்பான். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் உன் கிருபை என்ன மட்டும் தேடி வந்தது அப்படி எழுதோ வரும். கொஞ்சம் மறந்து விட்டது, ஞாபகம் இருந்த பாடல் தான் மறந்துவிட்டேன். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் உன் கிருபை என்ன மட்டும் தேடி வந்தது, இப்படி நம்ம ஒரு பாட்டு வரும் தானே. ஓகே, சரி. எனக்கா இத்தனை கிருபை அப்படின்னு வரேன். அப்போ இந்த பாடலை பாருங்கள். என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் அது ஓகே, ஆனால் என்ன மட்டும் உன் கிருபை தேடி வந்தது என்கிறதான் ஒரு பிரச்சனை. அப்போ இதை கேட்கிறவர்கள் பலர் என்ன எண்ணுவார்கள் தெரியுமா? ஆண்டவர் சிலரை மட்டும் தேடி வருகிறார். அப்போ ஜான் ஜபராஜை போல சிலரை மட்டும் தேடி வருகிறார், அவர்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் அவர்களை ஆண்டவர் தேடி வருகிறார். என்ன மட்டும் தேடி வந்தது, இப்போ மற்றவர்களை தேடி வரவில்லை. அப்படியா? இல்லை, ஆண்டவருடைய அன்பு என்னையும் தேடி வந்தது, எல்லாரையும் தேடி வருகிறது. இன்றைய சிலருடைய பேச்சுக்கள் கேட்கும்போது பலருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வரும். கடவுள் எங்களோடு நேரடியாக பேசுகிறார், எங்களுடைய அறை வீட்டுக்குள்ளாக வருகிறார். இப்போ இதை கேட்கிற சில மனிதர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? கடவுள் எங்களை காட்டிலும் அவர்களிடத்திலே பிரியமாக இருக்கிறார், அவர்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆகவே தான் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாம் கடவுளிடத்திலே நேரடியாக பேசுவதற்கு பதிலாக கடவுள் யாரிடத்துல அன்பாக இருக்கிறாரோ அவர்கள் வழியாக நாம் கடவுளிடத்திலே செல்லிவிடலாம்.
என்பதாக எண்ணி விடுகிறார்கள். ரோமன் கத்தோலிக்க அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள்? கடவுள் எங்களிடத்திலே அன்பாக இருக்கிறதை காட்டிலும் மரியாளிடத்திலே அதிகம் அன்பாக இருக்கிறார். அல்லது சில புனிதர்கள் என்று சொல்லி வட்டிகான் சிலரை புனிதர்கள் பட்டம் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்டவர்களிடத்திலே கடவுள் அதிக அன்பாக இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்டவர்கள் அவர்களிடத்திலே நாம் போவோம், அவர்களோடு நாம் பேசுவோம். அவர்களிடத்திலே அவர்கள் சொன்னால் கடவுள் கேட்பார், நம்ம சொன்னா கடவுள் கேட்க மாட்டார். காரணம், கடவுள் அன்புள்ளவர் தான். ஆனால் என்னிடத்தில் அன்பு கூறுவதை காட்டிலும் அப்படிப்பட்டவர்களிடத்திலே, உதாரணத்திற்கு ரோமன் கத்தோலிக்கர்கள் என்றால் மரியாள் அல்லது அவர்கள் புனிதர்கள் என்று சொல்லி நியமித்திருக்கிற சிலர்கள், அவர்களிடத்திலே அதிக அன்பு காட்டுகிறார். அப்போ நாம் இவர்கள் வழியாக போனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் ரெக்கமெண்டேஷன் செய்தால் ஆண்டவர் கேட்பார். இப்படியாக கடவுளுடைய அன்பை புரிந்து வைத்திருக்கிறார்கள். காரணம், இவர்கள் கடவுளுடைய அன்பை தாங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை அல்லது அறிந்து உணரவில்லை. இந்த பக்கம் ரோமன் கத்தோலிக்கத்தை விட்டு இந்த பக்கம் வந்தால் இந்த கரிஸ்மேட்டிக் என்கிற இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் இன்றைய பல போதகர்களுடைய பேச்சை கேட்டு கடவுள் எங்களிடத்திலே அறை வீட்டிலே வந்தார், எங்களோடு மணிக்கணக்காக பேசிக் கொண்டிருந்தார், நாங்கள் பரலோகத்துக்கு போறோம், அதை கண்டோம் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் இருப்பார்கள் அல்ல, ஊழியக்காரர்கள் என்று சொல்லி. இவர்களிடத்திலே ஆண்டவர் அதிக அன்பாக இருக்கிறார். எங்களிடத்திலே அன்பாக இருக்கிறதை காட்டி இப்படிப்பட்ட ஊழியக்காரர்களிடத்திலே ஆண்டவர் அதிக அன்பாக இருக்கிறார். ஆகவே நாம் இப்படிப்பட்டவர்களோட ஊழியக்காரரிடத்திலே போவோம். அவர்களுக்கு வேண்டி அவர்களுக்கு கேட்கிற அந்த காணிக்கை எல்லாம் வேண்டுமானால் கொடுத்து விடலாம். 10ல் 1 கேட்கிறார்களா, இல்லை 50 பங்காளர் என்று சொல்லி 50% கேட்கிறார்களா, கொடுத்து விடுவோம். இவர்களுக்கு இதை கொடுத்து விட்டால் இவர்கள் நமக்காக கடவுளிடத்திலே பேசினால் கடவுள் செய்வார் என்கிறதாக ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்போ உண்மையிலே விஷயம் என்னவென்றால், கடவுள் அப்படி யாரையும் ஒரு குறிப்பிட்ட சிலரை மட்டும் அன்பாக இருக்கிறார், குறிப்பிட்ட சிலரிடத்தில் அன்பாக இல்லை. இவர்களிடத்திலே பேசினால்தான் ஆண்டவர் கேட்பார், அப்படி எல்லாம் இல்லை. ஆண்டவர் எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கிறார். யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வேதம் யோவான் எழுதுகிற ஒரு காரியம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதாக. தேவன் ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய குணம் எப்பவும் அவரிடத்திலே காணப்படுகிற மாறாத குணம் அன்பு. அவருடைய அன்பு மாறுவதே இல்லை. யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் கோபம் கொள்ளுகிறவர் தான், அவர் துக்கப்படுகிறவர் தான். ஆனால் அவர் என்றைக்கும் கோபமாக இரார், எப்பொழுதுமே கோபமாக இருப்பதில்லை. அவர் எப்பொழுதும் துக்கமாக இருப்பதில்லை. நம்முடைய செயல்களை பார்த்து எப்பொழுதும் துக்கப்படுவதில்லை. நாம் அவரை துக்கப்படுத்தும் போது துக்கப்படுகிறார், உண்மைதான். ஆகவேதான் எபேசியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீர்கள். நாம் துக்கப்படுகிறார். நாம் அவர் பொசசிவ் ஆகிறார், எல்லாம் உண்மைதான். ஆனால் இது எல்லாம் எப்பொழுதும் இதே செயல் இருப்பதில்லை. ஆனால் இந்த கோபம் இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் அவரிடத்திலே எப்பொழுதும் நிலைத்திருக்கிற ஒரு குணம் என்ன தெரியுமா? அவர் அன்பாகவே இருக்கிறார். அப்போ இந்த பாட்டு தான். அப்போ இந்த அன்பு மாறாதது. அவர் கோபம் கொண்டாலும் அந்த கோபம் கூட அன்பின் வெளிப்பாடுதான். தாவீதிடத்திலே ஆண்டவர் அன்பாக இருக்கிறார். அந்த தவறின் போது கோபம் கொள்கிறார் அல்லவா, அந்த கோபம் அன்பின் வெளிப்பாடுதான். எபிரேயர் புஸ்தகத்திலே 13 நாம் படிக்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிக்ஷிக்கும் போது நாம் அவர்களுக்கு அஞ்சி நடக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக
அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிரிச்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொழுது நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிரிச்சிக்கிறார். ஆக அது முந்தைய பகுதி, நீ கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று சொல்லி அந்த காரியத்தை எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். அப்போ ஆண்டவர் கோபம் கொண்டாலும் சரி, தண்டனை கொடுக்கிறதா இருந்தாலும் அது ஒரு அதுவே அன்புதான். அவர்கள் ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடுதான் கோபம் கூட. அப்போ கடவுளிடத்திலிருந்து முதலாவது நாம் அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அன்பு காட்டுகிறோம் அன்பு காட்டுகிறோம் அன்பு காட்டுகிறோம் என்கிற நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் போது இங்கே குறைவு வருகிறது. குடும்பத்திலாகட்டும், சமூகத்திலாகட்டும், மற்ற மனிதர்களிடத்திலே காட்டுகிற அன்பாகட்டும், அது ஒரு எல்லைக்குள்ளாக அல்லது ஒரு குறைவுக்குட்பட்ட வாய்ப்பு உண்டு. எப்பொழுது? எதுவரைக்கும் நாம் கடவுளுடைய அன்பை, கடவுளிடத்திலிருந்து அன்பை பெற்றுக் கொள்ளாத பட்சம் வரைக்கும் கடவுளுடைய அந்த அன்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இந்த அன்பை குறித்து யோவான் சொல்லும் போது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அந்த அன்பில்லாதவன் தேவனை அறியார். காரணம், இந்த தேவன் அன்பாக இருக்கிறார் என்கின்ற அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு யோவான் சொல்லுகிற காரியம், அந்த அன்பு எப்படி அவர் காண்பித்தார் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. கடவுள் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினதனாலே அந்த அன்பு வெளிப்பட்டது. அப்போ கடவுள் தன்னுடைய குமாரனை யாருக்காக அனுப்பினார்? நாம் என்ன நினைப்போம்? நாம் ஒரு பாதிக்கப்பட்டவன், சாத்தானால் ரொம்ப பாதிக்கப்பட்டோம், அந்த பாதிப்புக்காக கடவுளை அனுப்பினார். நாம் ரொம்ப நல்லவர்கள், நாம் இது விக்டிம் மட்டும்தான். அப்படி அல்ல, நாம் பாதிப்பை உண்டாக்குனவர்களும். நாம் என்ன நினைப்போம்? உரியாவை போல நான் தாவீதால் பாதிக்கப்பட்டவன், ஆக கடவுளுடைய அன்பு காட்டுவதற்கு எனக்கு ஒரு என்னது ஏதோ ஒரு பரிதாபம் இருக்கிறது. கடவுளுடைய அன்புக்கென்று ஒரு அன்பு காட்டுவதற்கு என்னத்துல ஒரு 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 தேவையான ஒரு என்னது ஒரு ஏதோ ஒரு சின்ன தகுதி இருக்கிறது என்பதாக நாம் என்னிட வாய்ப்பு உண்டு. நல்ல உண்மையிலேயே நாம் உரியாவாக மட்டுமே நாம் அசிம் பண்ணி பார்க்க கூடாது. உண்மையில் நாம் பாதிப்பை ஏற்படுத்தினவர்களும் தான். நாம் யார்? தாவீதுக்கள். தாவீதை போல நாம் பாதிப்பை ஏற்படுத்தினவர்கள். ஒருவேளை தாவீது உண்மையிலே வெளிப்படையாக செய்த செயல்களை நாம் வெளிப்படையாக செய்யாமல் இருந்தாலும், நம்முடைய இருதயம் ஆண்டவர் சொன்னது போல எல்லா இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது அவருக்கு தெரியும் தானே. அப்போ நாம் ரொம்ப மோசமானவர்கள். அப்படிப்பட்ட மோசமானவர்கள் மீதுதான் ஆண்டவர் அன்பு காட்டியிருக்கிறார். எப்படி ஆண்டவர் நான் தன் மீது அன்பு காட்டினார், பாதிக்கப்பட்டவன் மீது அன்பு காட்டினார், அதே பாதிப்பை ஏற்படுத்தினவன் தாவீதின் மீது அன்பு காட்டி இருக்கிறார் அல்லவா? எனக்கு பிரியமானவன் என்று சொல்லி தாவீதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்படிப்பட்ட நிலைமையிலே தான் நம்மிடத்திலும் அன்பு காட்டுகிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நம்மேல் அன்பு காட்டினார், நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்தார். அதனால் அன்பு என்னதென்று அறிந்திருக்கிறோம். நாம் நல்லவர்களாக இருக்க, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கிறது எளிது. ரோமர் புத்தகத்திலே பவுலப்போஸ்தலன் சொன்னது, நல்லவர்களுக்காக ஒருவேளை ஒருவன் நீதிமான் நல்லவன் ஒரு தகுதி இருக்கு, பரவாயில்ல, இவன் ரொம்ப பாவம் நல்லவன், சரி இவனை காப்பாத்தி விடும், இதுக்காக இவனிடத்துல அன்பு காட்டும். அப்படியே ஆண்டவர் காட்டவில்லை. நாம் பாவிகளாக இருக்கையில் அன்பு காட்டினார். அப்போ ஆண்டவருடைய அன்பு இப்படி வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால அல்ல, நாம் கடவுளிடத்துல ஏதோ ரொம்ப அன்பு காட்டணும், கடவுளுடைய எல்லா கட்டளைகளையும் கை கொண்டோம். அந்த மூத்த மகன் சொன்னான்ல, நான் உமக்கு இதுவரைக்கும் எவ்வளவு சேவை செய்து வருகிறேன், நீர் சொன்ன எல்லா கட்டளைகளையும் கை கொண்டேன், நான் எவ்வளவு அன்பு காட்டுகிறேன் தகப்பனே, ஆனா நீர் எனக்கிடத்துல அன்பு காட்டவில்லை. அப்படி அல்ல, நாம் தேவனிடத்துல அன்பு காட்டினதுனால அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. நாம் கடவுளிடத்தில் அன்பு காட்டினதுனால், அது ஏதோ நற்செயல்களை செய்ததினால் அன்பு உண்டாகவில்லை. இன்னைக்கு
சிலர் என்னை விட வாய்ப்புண்டு. நாலு பேருக்கு 4 உதவிகள் செய்துவிட்டு நான் இவ்வளவு அன்புள்ளவன் என்பதாக எண்ணிவிட வாய்ப்புண்டு. இல்லை, உண்மையிலே நாம் கடவுளிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மால் அன்பு காட்ட முடியாது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே அன்பை குறித்து சொல்லும் போது, ஒருவன் அன்பில்லாமல் தன்னுடைய சரீரத்தை கூட தியாகம் செய்ய முடியும். தீக்குளிப்பார்கள் அல்லவா இன்றைக்கு அரசியல் கட்சியிலே சில கொள்கைகளுக்காக. அப்படி தீக்குளித்து தங்களுடைய உயிரை மாற்றிக் கொள்கிறார்கள் சில கொள்கைக்காக. அவர்களை எடுத்து பார்த்தால் அவர்கள் உண்மையிலே அன்புள்ளவர்கள் என்று சொல்லி தீர்மானித்து விட முடியுமா? இல்லை, அவர்கள் தவறு கொள்கைக்காக அப்படி செய்கிறார்கள். தங்களுடைய உடலை கொடுத்து விடுகிறார்கள். அதற்காக அவர்கள் உண்மையில் அன்புள்ளவர். தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அன்னதானம் பண்ணினாலும் அன்பு இராவிட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்போ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒருத்தன் அன்னதானம் பண்ணினாலும் அவன் அன்புள்ளவன் என்று சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு கூட பல்வேறு அரசியல் கட்சிக்காரர்கள், மதவாதிகள் எல்லாம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லி காண்பிக்கிறார். அதனுடைய பொருள் அன்பு. அவர்கள் அன்பானவர்கள் என்று அல்ல. அன்பு என்பது நாம் கடவுளிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளிடத்திலிருந்து எந்த அளவிற்கு அந்த அன்பை பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவிற்கு தான் நம்மிடத்திலிருந்து அன்பு வெளிப்படும். நம்மால் நமக்கு துரோகமே செய்து இருக்கிற ஒரு நபரை கடவுள் ஏற்றுக்கொண்டதை போல ஏற்றுக்கொள்ள முடியுமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ அதுதான் அந்த அளவிற்கு நாம் வளர வேண்டும் அன்பிலே. அப்போதான் கடவுளுடைய அன்பை நான் உள்வாங்கி இருக்கிறேன் என்ற அர்த்தம். சரி, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, அப்போ தேவன் எவ்விதமாய் அன்பு கூர்ந்தா? நாம் பாவிகளாக இருந்த போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தா. அப்போ இந்த விதமாக ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் அல்லவா? அப்போ இதே விதமாக நாமும் அன்பு கூற கடனாளிகளா? அப்போ அதான் சொன்னேன், கடவுளுடைய அன்பை நாம் பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாம் சரியான அன்பை வெளிப்படுத்த முடியும். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு கோபம் வரும், உண்மைதான். அவர் நம்முடைய செயல்களில் சில வேளைகள் துக்கப்படலாம், உண்மைதான். ஆனாலும் அவர் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார் என்றால் அன்பாகவே இருக்கிறார். அப்பப்போது அன்பு கொள்வார், அப்படி அல்ல, அன்பாகவே இருக்கிறார். அப்போ அதுதான் அந்த அன்பு நாம் உள்வாங்கி கொண்டால் நாமும் இந்த அன்பு காட்ட வேண்டும். இன்றைக்கு நான் பல்வேறு நபர்களை, கள்ளப்போதர்கள், அவர்களை வெளிப்படுத்துகிறேன். ஏன்? அவர்கள் மீது அன்பில்லை என்பதாக அவர்களுடைய ரசிகர்கள் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி அல்ல. அவர்கள் மீது அன்பு இருக்கிற காரணத்தினால்தான் அவர்களுக்காக பேசுகிறேன். அவர்கள் செய்கிற தவறுகளை பேசுகிறேன். உதாரணத்திற்கு, நான் மோகன் சி லாசரஸ் என்கின்ற ஒரு நபர் கடவுளின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிற அந்த காரியங்களை குறித்து அதிகமாக பேசியிருக்கிறேன். ஆனால் அவர்கள் பக்கத்திலே ஏதாவது ஒரு சிறு நியாயம் இருந்தாலும் அந்த நியாயத்தை கூட நான் பேசியிருக்கிறேன். உதாரணத்திற்கு, ஒரு முறை ஒரு நியூஸ் தமிழ்நாடு என்கின்ற நியூஸ் 24/7 தமிழ்நாடு, அப்படியே நியூஸ் 24/7 அப்படி என்கிற ஒரு சேனல் என்று நினைக்கிறேன். தமிழ்நாடு அல்ல, நியூஸ் 24/7 அப்படியே ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் அவர்களுக்கு அந்த சேனலுக்கும் அது சத்யம் டிவி அவர்களும் ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த இந்த சேனல்காரர்கள் கேபிள் வைத்திருக்கிறார்கள். இந்த சத்யம் டிவியை ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு வெளிப்படுத்தவில்லை, அதாவது அந்த லைனை கொடுக்கவில்லை பல்வேறு இடங்கள். அப்போ இதை குறித்து
மோகன்சி லாசரஸ் என்ற கூட்டத்தில் பேசும்போது இந்த சேனல் இந்த அவர்களுடைய அந்த கேபிள் டிவியை மாற்றிவிட்டு நீங்கள் எஸ்சிவி கேபிள் வேற நெட்வொர்க் இருக்குது அல்லவா, அரசு கேபிள் வேற எதிலாவது வந்து விடுங்கள் என்பதாக ஏதோ பேசியிருந்தார். அப்போ அப்ப இதுல அவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்பதற்காக மோகன்சியை குறித்து ஒரு செய்தியை போட்டிருந்தார்கள். அந்த செய்தி ஒரு பொய்யான செய்தி, ஒரு மத மோதலை உண்டாக்கக்கூடிய விதமான ஒரு செய்தி. அப்போ ஆனால் அந்த செய்தி மோகன்சிக்கு எதிராக அவர்கள் போட்டிருந்தார்கள். அந்த விஷயத்தை நான் எடுத்து பேசினேன். பேசும்போது நான் மோகன்சி லாசரஸ்க்கு ஆதரவாகத்தான் பேசினேன். இப்போ இங்கே மோகன்சி மீது ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ அன்பற்ற செயலோ இல்லை. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் மோகன்சியை அடிக்கிறார்கள், நாம் சேர்ந்து அடிப்போம் என்றுதான் என்ன தோன்று. ஆனால் அந்த விஷயத்துல அந்த மோகன்சி அந்த விஷயத்துல தவறு செய்யவில்லை. செய்யாத ஒன்றே அவர்கள் பொய்யாக பேசியிருந்தார். அதுல சார்லஸும் சேர்ந்து பேசியிருந்தார். அந்த சேனல்ல போய் பேட்டி கொடுத்தார். 2 நாட்களுக்கு முன்பதாக, பிப்ரவரி 22ஆம் தேதி, 2-3 நாட்களுக்கு முன்பதாக, ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஜான் ஜபராஜ் மோகன்சி லாசரஸை அவமதிக்கும் விதத்திலே பேசியிருந்தார். ஒரு பாடி ஷேமிங். அந்த விஷயத்துல அது ஒரு தவறான செயல் அல்ல. ஒரு உடல் தோற்றம் என்பது ஒரு தவறான செயல் அல்ல. அந்த விஷயத்திலும் என்னது இவர் மீது காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது என்கிறதுக்காக அப்படி எல்லாம் இல்லை. அது காழ்ப்புணர்ச்சி அல்ல. அவர்களுடைய பேச்சு, வேத வசனத்தை வியாக்கியானம் பண்ணுகிற காரியம், அவர்கள் அதை வைத்து பணம் சம்பாதிக்கிற விதம், இது எல்லாம் தவறு என்கிறதை சுட்டி காட்டுகிறோம் என்கிறதற்காக அவர்கள் மீது அன்பில்லை என்பது அல்ல. அன்பில்லை என்றால் அவர்கள் செய்கிற எல்லாமே எனக்கு தவறாக தெரிந்திருக்கும். அவர்களுக்கு நான் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் ஆதரவாக நின்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே? அப்போ இதுதான் ஒரு கடவுள் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அவர்கள் கெட்டவர்களே ஆனாலும், அவர்கள் நமக்கு துரோகம் செய்தவர்களே ஆனாலும் நாம் அவர்களிடத்தில் அன்பு காட்ட வேண்டும். எப்படி? அதுதான் தேவன் இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் எவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நாம் முதலாவது ரிசீவ் பண்ணிக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் எந்த இடத்துல இருந்த போது, நான் பாவியாக இருந்த போது கடவுள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். நான் நல்லவனாக இருந்த போது அல்ல, எனக்கு தகுதி இருந்த போது அல்ல, நான் பாவியாக இருந்த போது கடவுள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இதே விதமாக நானும் அன்பு காட்ட வேண்டும். நான் அன்பு காட்ட வேண்டும் என்றால் நான் முதலாவது அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் பல இடங்களில் கடவுளுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுதல் என்று சொன்னால் கடவுள் அன்பை தரவில்லை என்றல்ல அதனுடைய அர்த்தம். கடவுள் அன்பை தாண்டி தந்து கொண்டிருக்கிறான். நான் அதை உணர்ந்து கொள்ளவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை. அந்த அன்பு எந்த அளவுக்கு உயர்ந்தது என்பதை நான் சரியாக வேல்யூ பண்ணவில்லை என்ற அர்த்தம். கடவுளுடைய அன்பை நான் சரியாக விதத்திலே வேல்யூ பண்ணினால், மதித்தால், இன்றைக்கு பல குடும்ப பிரச்சனைகள், அவர்கள் நமக்கு எவ்வளவு துரோகம் செய்திருந்தாலும், நமக்கு எதிராக நின்றாலும் நாம் எளிதாக அந்த பிரச்சனைகளை கடந்து சென்று விட முடியும். அவர்களிடத்திலே அன்பு காட்ட முடியும். ஒரு பிரச்சனை வருகிறது, ஏதோ ஒரு கோபம் வருகிறது, எளிதாக கடந்து சென்று விட முடியும். அடுத்த நிமிஷத்துல இந்த பிரச்சனையை நான் மனதுக்குள்ளே போட்டு புதைத்து இதுக்காக ரியாக்ட் பண்ணி எல்லாம் தேவையில்லை. அவர்கள் பக்கம் தவறாக அவர்கள் பக்கத்திலே தவறு இருந்தாலும் அதை நாம் எளிதாக மன்னித்து கடந்து செல்ல முடியும், அவர்களோடு பேச முடியும். கடவுள் அந்த அன்பைத்தான் வெளிப்படுத்துகிறார். கடவுள் நம் பாவிகளாக இருக்கையில் அன்பு கூர்ந்து நம்மை ஏற்றுக்கொண்டார் தானே, காப்பாற்றி இருக்கிறார். அவர் காப்பாற்றின பின்பதாக யாருமே பாவம் செய்யவில்லையா? இருந்தும் ஆண்டவர் மறுபடியும் என்ன செய்கிறார்? நம்மை சுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மை சரியான வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்கு பல்வேறு காரணங்களை ஆண்டவர் ஏற்படுத்திய போதனைகள் வழியாக ஆண்டவர் நம்மை சீர்படுத்துகிறார், சரியான வழியில நடத்துகிறார். ஒருவேளை சிக்ஷை வழியாக சரியான பாதையில நடத்துகிறார். இதெல்லாம் கடவுளுடைய அன்பு தானே. ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை அல்லவா? ஆண்டவர் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்டேன், இனி இவன் 100% பெர்ஃபெக்டாகத்தான் இருந்தாக வேண்டும், இல்லாவிட்டால் நான் காப்பாற்றின அவன் காப்பாற்றுவதற்கு தகுதியே இல்லாதவன் என்று சொல்லி உதறி விடுவேன் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார். இல்லை அல்லவா? கடவுளுடைய அன்பை நாம் உணராவிட்டால் நம்மிடத்திலிருந்து அன்பு வெளிப்படாது. அப்போ
ஆண்டவர் இங்கே சொல்லுகிற காரியம், தேவன் இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க, அந்த இவ்விதமாக என்கிறதை நாம் உள்வாங்கி ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த இவ்விதமான அன்பு, அந்த இவ்விதமான அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெற்றுக்கொண்ட பின்பு நாம் அன்பு காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் நாம் காட்டுகிற அன்பு குறைவுள்ளது, அல்லது அது அன்பே அல்ல. அது ஒரு சுயநலம் சார்ந்த ஒரு அன்பு தான். அப்போ கடவுளுடைய அன்பை நாம் காட்ட வேண்டும். அப்போ தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். 20ஆம் வசனம் 19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்போ இங்கே அன்பை முதலாவது கொடுக்கிறது யார்? முந்தி அன்பு கூர்ந்தது கடவுள். ஆகவே நான் அன்பு கொடுக்கிறேன், நாம் கடவுளிடத்தில் அன்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அவர் முந்தி எனக்கு அன்பு கொடுத்து விட்டார், அதற்காக நான் பதிலுக்கு கடவுளுக்கு அன்பு கொடுக்கிறேன், நான் கடவுளுக்கு என்ன அன்பு கொடுக்கிறேன் என்கின்ற பெயர்ல என்ன செய்ய முடியும்? பாட்டு பாடலாம், பைபிள் படிக்கலாம், வேதம் வாசிக்கலாம். ஆனால் கடவுளுக்கு அந்த அன்பை கொடுக்கிறதை எப்படி அன்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடி நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பு எப்படிப்பட்டது? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவராலே பெற்றிருக்கிறார். தேவன் முந்தி என்னிடத்துல அன்பு கூர்ந்தார். அப்போ பதிலுக்கு தான் நான் என்னோட அன்பு கடவுளுடைய அன்புக்கு ஆன பதில் தான். அப்போ அந்த பதில் நான் கடவுளுக்கு அன்பு காட்டி விடுவேன் என்பதல்ல, நான் மனிதர்களிடத்திலும் அன்பு காட்டுவேன் என்பதாக இருக்க வேண்டும். அப்போ அந்த அவர் முந்தி அன்பு கூர்ந்த அந்த அன்பை நாம் முழுமையாக உள்வாங்கி கொள்ளாவிட்டால் நாம் அன்பு காட்டவே முடியாது. எப்படி அந்த மூத்த மகன் நின்றானோ, வெளியில நின்றானோ, அது எப்படி அவன் துரோகி, அவன் அந்த துரோகியை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற நிலைமையில தான் நான் இருப்போம். எவ்வளவு துரோகம் செய்தாலும் அந்த அப்பா தன்னுடைய பாகத்தை எல்லாம், செட்டில்மெண்ட் எல்லாம் முடிந்து விட்டது, முடிக்கப்பட்ட ஒரு மகன் திரும்பி வருகிறார், ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் மூத்த மகனாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்முடைய நிலைமை அந்த மூத்த மகன் ஸ்தானம் அந்த நிலைமையில இருக்கக்கூடாது. காரணம், அந்த மூத்த மகன் தகப்பனுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லது அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. தகப்பனுடைய அன்பை அவன் முழுமையாக முதலாவது பெற்றிருந்தால் இந்த இப்படி அவன் யோசித்திருக்க மாட்டான். நாம் கடவுளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் கடவுளுடைய அன்பை நாம் முதலாவது பெற்றிருக்கிறோமா, அல்லது அதை உணர்ந்து அறிந்திருக்கிறோமா என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது நாம் கடவுளுடைய அன்பை அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் கடவுளுக்கு கொடுக்கிற சில காரியங்கள், கடவுளுக்கு செய்கிற சேவை, சர்வீஸ். நாம் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பல காரியங்களை செய்ய முடியும். ஆனால் அது அல்ல முக்கியம். முதலாவது கடவுள் நமக்கு செய்கிற சேவையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படித்தால் ஒரு சம்பவத்தை காண முடியும். இயேசு கிறிஸ்து லாசருடைய வீட்டுக்கு போகிறார். லாசருவுக்கு 2 சகோதரிகள், மார்த்தாள், மரியா. இங்கே மார்த்தாள் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், அவருக்கு நான் சேவை செய்ய வேண்டும், அவருக்கு நான் கவனிக்க வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏகப்பட்ட வேலை செய்து கொண்டு இருக்கிறார். ஆனால் மரியாள் ஒரு வேலையும் செய்யவில்லை. என்ன செய்கிறாள்? இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திலே உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுகிறார். மார்த்தாள் என்ன நினைக்கிறாள்? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாள். மரியாள் நான் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாள். மார்த்தாள் வந்து குறை சொல்லுகிறார், பாருங்கள் இயேசு கிறிஸ்துவே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், உமக்கு கவலை இல்லையா? இந்த மரியாதை எனக்கு வந்து உதவி செய்ய சொல்லக்கூடாதா? அவள் பாருங்கள் சோம்பேறியாக உம்மிடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார்.
நான் நீங்க வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், தனியாளாக வேலை செய்கிறேன் உண்மை கவனிப்பதற்கா. பாருங்க இந்த மரியாள் 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 உமக்கு கவலை இல்லையா? மரியாளை எனக்கு கொஞ்சம் சொல்லிவிடக்கூடாதா வேலை செய்யறதுக்கு என்று சொல்லி அவள் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்லுகிற பதில் லூக்கா 10:42 தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அப்போ அதுக்கு முந்தைய வசனம், மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய், நீ தேவையில்லாத விஷயங்களை குறித்து கவலைப்படுற, ஆனா தேவையானது ஒண்ணு, அந்த ஒன்றை மரியாள் தெரிந்து கொண்டார். அப்போ மார்த்தாளுடைய எண்ணம் என்ன? நான் கடவுளுக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக. ஆனால் மரியாள் கடவுளுக்கு நான் கொடுக்கும் என்பதாக முதலாவது கடவுளிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் கடவுளுக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் என்று சொல்லி வந்து விடுகிறார். அது அநேக வேளைகளில் தவறாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. காரணம் ஏன் தெரியுமா? அவர்கள் முதலாவது கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை. அவ கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பின்பதாகத்தான் நம் கடவுளுக்கு சேவை செய்ய முடியும். முதலாவது கடவுள் நமக்கு சேவை செய்கிறார், கடவுள் நமக்கு சேவை செய்கிறார், நமக்கு போதிக்கிறார், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல், அதை நாம் உள்வாங்கிக் கொள்ளாமல் நான் கடவுளுக்கு சேவை செய்கிறேன், அவர் கடவுள், நான் கடவுளுக்கு சேவை செய்வேன் என்று கிளம்பக்கூடாது. அப்படி கிளம்பினால் அது ஆபத்தாக இருக்கும். அங்கே இங்க மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்பட்டது. யோவான் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி விருந்தின் போது, விருந்துக்கு முன்பதாக எல்லாருடைய கால்களையும் கழுவுகிறார். எல்லாருடைய கால்களையும் கழுவி கொண்டிருக்கும் போது பேதுருவின் பக்கத்துல வரும்போது பேதுரு சொல்லுகிறார், என்னுடைய கால்களை நீர் கழுவக்கூடாது, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் என்னுடைய கால்களை கழுவக்கூடாது என்று சொல்லி பேதுரு அடம் பிடிக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய கால்களை நான் கழுவக்கூடாதுன்னா இந்த இதுல எனக்கு உன்னிடத்துல எனக்கு பங்கு இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் கடவுள் நமக்கு சேவை செய்கிறார், அந்த சேவையை பெற்ற பின்பு தான் அடுத்து நாம் கடவுளுக்கு சேவை செய்ய முடியும். அப்போ கடவுள் எனக்கு செய்கிற சேவையை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நான் கடவுளுக்கு சேவை செய்ய முடியாது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே படித்து பறக்கும்போது, நானே திராட்சை செடி என்பது திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அதிக கனிகளை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லும் போது, அநேக கனிகளை கொடுக்கும்படியாக அவர் சுத்தம் பண்ணுகிறார். என்னது? கனிகளை கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் முதலாவது அந்த இலைகளை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், தேவையற்ற இலைகளை எல்லாம் வெட்டி விட்டு அதை ஒரு தேவையற்ற கிளைகளை எல்லாம் வெட்டி விட்டும் போது அதிக கனிகள் கொடுக்கும் அந்த மரம் அல்லது அந்த செடி. அப்போ அதை தாவானவர் செய்கிறார். அப்போ அந்த சேவைக்கு நாம் கடவுளை அனுமதிக்காமல், கடவுள் என்னிடத்திலே செய்ய விரும்புகிற சில காரியங்களை நான் செய்யாமல், அல்லது அவர் செய்வதற்கு நான் அனுமதிக்காமல், இல்ல நீங்க செய்ய வேண்டாம், நான் மட்டும்தான் கடவுளுக்கு சேவை செய்வேன் என்று கிளம்பும் போது அது ஆபத்தாக இருக்கிறது. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியும், அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் இங்கே உபதேசம் கொடுக்கிறதுனால் இவர்கள் சுத்தமாகிறார்கள். ஆண்டவருடைய சேவை முதலாவது இவர்களுக்கு கிடைக்கிறது, அதன் வழியாக இவர்கள் சுத்தமாகிறார்கள். இவர்கள் சுத்தமான பின்புதான் இவர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். மார்க்கு 5:3 அதிகாரம் சரி, அதோ அந்த விதைக்கிறவன் பற்றிய ஓமை, அந்த ஓமை முடிந்த பிற்பதாக இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசு கிறிஸ்துவ வந்து கேள்வி கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களுக்கு இந்த ஊமையை குறித்து சொல்ல தர வேண்டும், இதனுடைய அர்த்தம் எங்களுக்கு தெரியவில்லை, சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிற காரியம், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிகிறது உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்படவில்லை. ஏன்? ஆண்டவர் எல்லா கூட்டத்தின் மத்தியிலே இந்த கதையை சொல்லுகிறார்.
இந்த கதையினுடைய அர்த்தம் ஆண்டவர் எதற்காக இந்த கதையை சொன்னார் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் இந்த சீடர்களுக்கு மட்டும்தான் வந்தது. அவர்கள் திரும்பி வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள், ஆண்டவரே எனக்கு சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். அவர்கள் அதற்கேற்ற விதத்தில் அவர்கள் ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், எங்களுக்கு தெரியாது, நீங்க எனக்கு கற்றுத்தாரும், நீங்க எங்களுக்கு சொல்லித்தாருங்க, கடவுளுடைய சேவை எங்களுக்கு தேவை என்று வந்து விட்டார்கள். அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அவர்களுக்கு தெரியாது, அவர்களுக்கு அறியும்படி அருளப்படவில்லை. ஏன்னா அவங்க கடவுளுடைய சேவை அவர்கள் விரும்பவில்லை. கடவுளிடத்திலே தனித்து வந்து இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவல் அவர்களுக்கு இல்லை. மாறாக அவர்களுக்கு தெரிந்தது இவ்வளவுதான் என்று சொல்லி போய்விட்டார்கள். அப்போ அந்த கதையை கேட்ட மற்றவர்கள் பிரசங்கம் பண்ணும் போது, ஒருவேளை அந்த கதையை குறித்து வேறு நபர்களிடத்திலே பேசும்போது, இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த கதையை, இந்த விதைக்கிறவன் பற்றிய கதையை, அந்த கதையை கேட்ட மக்கள் அந்த ஒரு கேட்ட கதையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வார்கள், அப்படித்தான் பிரசித்தம் பண்ணுவார்கள். அப்போ அந்த கதையை குறித்து அந்த கதையை எதற்காக சொல்லுவார்கள்? அந்த கதை அவர்களுக்கு எப்படி புரிந்ததோ அப்படி சொல்லுவார்கள். ஆனால் உண்மையிலே அந்த கதை எதற்காக சொல்லப்பட்டது என்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? கடைசியாக இயேசு கிறிஸ்துவத்துல வந்து விளக்கம் கேட்ட இவ்வளவு இந்த சின்ன கூட்டத்துக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கடவுள் முதலாவது எனக்கு சொல்லித்தர வேண்டும், அல்லது கடவுள் முதலாவது எனக்கு சேவை செய்ய வேண்டும். கடவுளுடைய சேவையை முதலாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் நான் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும். முந்தி கடவுளுடைய அன்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நான் அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும். முந்தி கடவுளுடைய சேவையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது முந்தி கடவுளுடைய வேலை என்னிடத்திலே நடக்க வேண்டும். அதன் பின்புதான் நான் அதனுடைய நான் பெற்றுக்கொண்டதன் வெளிப்பாடுதான் என்னிடத்திலிருந்து புறப்படுவதாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் ஒரு தவறான நிலம், ஒரு மதவாதிகளாக காணப்பட வாய்ப்பு உண்டு. ஆயக்காரன் பரிசேயன் 2 பேரும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். பரிசேயன் நின்று அவன் சொல்லுகிறான், நான் பரிகாரர், அநியாயக்காரர். பரிகாரர் என்றால் வெளிப்பறிக்காரர்கள், வெளிப்பறி கொள்ளைக்காரர். அவர்களைப் போல அல்ல, அவர்கள் ரொம்ப மோசமானவர். அநியாயக்காரர் அவர்களைப் போல அல்ல, விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல அல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் அல்ல. இதனால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் 2 தடவை உபாசிக்கிறவன், என் சம்பாத்தியத்துல எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறவன், நான் இவ்வளவு சேவைகளை செய்கிறேன், கடவுளுக்காக நான் இவ்வளவு காரியங்களை செய்கிறவன் என்று சொல்லி பேசிக்கொள்கிறான். ஆனால் இவன் கடவுளிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், கடவுளிடத்திலிருந்து முதலாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்றதை அறியாமல் இருக்கிறான். நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டும், நான் கடவுளுக்கு முதலாவது கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறான். அது எப்படி அந்த வெளிப்பாடு எப்படி இருக்கிறது? நான் எல்லாரை காட்டிலும் சிறந்தவன் என்கின்ற நிலைமைக்கு கொண்டு போய் விடுகிறோம். நான் அவர்களைப் போல அல்ல, இவர்களைப் போல அல்ல, நான் இவ்வளவு சிறந்தவன். ஆனால் கடவுளிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளுகிற மனிதன் அப்படி நினைக்க மாட்டான். நானும் பிரதான பாவி. பவுல் சொல்லுகிறார், நான் எல்லாரை காட்டிலும் பிரதான பாவி. அப்படி இருந்தும் கடவுளுடைய இரக்கத்தால், கடவுளுடைய கிருபையால் இரக்கம் பெற்றேன் என்று சொல்லி. அப்போ கடவுளுடைய இரக்கத்தை நான் முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்றல்ல, நான் கடவுளுக்கு இதை செய்து அது செய்கிறேன், சேவை செய்கிறேன், நான் அப்படி அல்ல. அவர் நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், தீத்து 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம், தமது இரக்கத்தின்படியே மறுஜன்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மை காப்பாற்றினார். நாம் செய்த செயல்கள் வழியாக, நான் கடவுளுக்கு சேவை செய்ததனால் கடவுள் என்னை காப்பாற்றவில்லை, இதனால் கடவுள் இறங்கி காப்பாற்றி இருக்கிறார். அதை உணர்ந்தவன் தான் அந்த ஆயக்காரன். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, எனக்கு உம்முடைய இரக்கம் தேவை என்று சொல்லி அவன் முதலாவது கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான். கடவுளுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு அதன் பின்பதாக அந்த கடவுளுடைய இரக்கத்தை பெற்றவன் அதன் பிரதிபலனாக அவனால் கடவுள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், கடவுளுடைய இரக்கத்தால். ஆனால் கடவுளுடைய இரக்கத்தை பெறாமல் அதை புறக்கணித்துவிட்டு நான் கடவுளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறவர்கள் அதை சரிவர செய்ய முடியாது. ஆகவே முதலாவது நான் கடவுளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், நான் முதலாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற இடத்தை விட்டு
கடவுளிடமிருந்து முதலாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது கடவுளின் அன்பை நான் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பே என்னால் அந்த அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்க முடியும். கடவுளுடைய இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பின்பே என்னால் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க முடியும். கடவுள் முதலாவது எனக்கு சேவை செய்வதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். அதன் பின்பே என்னால் கடவுளுக்கு மற்றவர்களுக்கு சேவை செய்ய முடியும்.